Hi guys, welcome to Praya's World. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூஞ்ச காட்டி மாஸ்க் இல்லாம போடுற வீடியோ. இவ்வளவு நாளா இப்படி மாஸ்க் போட்டு தான் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு இருந்து பார்த்திருப்பீங்க. இதான் என் ஃபேஸ். என் ஃபர்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி என் ஃபர்ஸ்ட் லாங் வீடியோல நான் ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ அந்த சப்போர்ட்டோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் ரிங்குலேருந்து சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் என்னோட பிரேஸ்லெட் மேக்கிங்காக. ஸோ அதுக்காக நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரிங்குனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ரிங்கு ஒரு ஹோல்சேல் ஆக்சசரி ஷாப். அதில் எல்லாமே கிடைக்கும். அதோட டீட்டெயில்ஸ் நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். இதில் ஃபர்ஸ்ட்டாக நான் வாங்கியிருக்க திங்ஸ் என்னென்னா, இந்த வெரைட்டிஸ் ஆஃப் பீட்ஸ் தான் பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு. நான் எல்லாருக்குமே தெரியும் நான் பிரேஸ்லெட் மேக் பண்ணுவேன்னு ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்காக வெரைட்டிஸ் போடணுங்கிறனால நிறைய பீட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் கலர்ஃபுல்லாக. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஆர்கனைசிங்கில் காட்டுறேன். இதில் என்ன வாங்கியிருக்கேன்னு மட்டும் காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தேன்னா, இந்த லெட்டர்ஸ் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் கஸ்டமைசேஷனில் அவங்க நேம் போட்டு லெட்டர்ஸ் பிரேஸ்லெட் மேக் பண்ணி கேட்குறாங்க. அதனால் அது வாங்கியிருந்தேன். தேர்டாக என்ன வாங்கியிருந்தேன்னா, இந்த B7000ங்கிற இந்த க்ளூ ஜெல் வாங்கியிருந்தேன். இது நான் பேங்கிள்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அடுத்து என்ன வாங்கியிருந்தேன்னா, இந்த 2 டைப்ஸ் ஆஃப் நரம்பு வாங்கியிருந்தேன் இந்த பிரேஸ்லெட் கோக்கிறதுக்காக. ஒன்று ஒரு சைஸு. இது 0.5. நெக்ஸ்ட் நான் காட்டுறது 0.7. அது அந்த திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி வாங்கியிருந்தேன். 0.5 ரொம்ப தின்னாக இருந்தது. ஏன் வாங்கணும்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தேன்னா, இந்த சார்ம்ஸ், வெரைட்டி ஆஃப் சார்ம்ஸ் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் கஸ்டமைசேஷன் பண்ணி கேட்பாங்கள்ல. ஸோ அதனால் வெரைட்டி ஆஃப் சார்ம்ஸ் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் நான் ஆர்கனைசிங் வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேங்கிறத மட்டும் தான் காட்டுறேன். இந்த வீடியோவில் கிளார் அடிக்கவும் சரியாக தெரியல. இந்த சார்ம்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் நிறைய சார்ம்ஸ் வெரைட்டியாக இருந்தது. ரொம்பவே க்யூட்டாகவும் இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கஸ்டமைசேஷன் பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், இந்த டாம் அண்ட் ஜெரி சார்ம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே வச்சுக்கலான்னு தோணுச்சு. அதனால் சரி இப்போ வாங்கி பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டாக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த டாம் அண்ட் ஜெரியில் 2 வாங்கியிருந்தேன். க்யூட்டாக இருந்தது இந்த டாம் அண்ட் ஜெரி. அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ம்ஸ் வாங்கியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இந்த ஹார்ட் ஷேப் போட்ட ரவுண்ட் சார்ம்ஸ் பிளாக்ல ரெட்டில் நிறைய கலர்ஸை வாங்கியிருந்தேன். அப்புறம் அந்த சார்ம்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக அந்த வளையை வாங்கியிருந்தேன். கோல்டன் கலரில், சில்வர் கலர்லேயும் இருந்துச்சு. நான் மிஸ் பண்ணிட்டேன் சில்வர் கலர். அது வாங்கணும். அப்புறம் என்ன வாங்கியிருந்தேன்னா, இதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த திங்ஸ் வாங்கியிருந்தேன். என்னென்னா, இந்த வாட்சில் அட்டாச் பண்ணி இப்போ பிரேஸ்லெட் போகுதில்ல, அதனால் அந்த வாட்சில் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு சில்வர் கலரும் கோல்டன் கலரும் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தேன்னா, இந்த ஃபோட்டோஷூட்காக இந்த கிராஸ் மேட் தான் வாங்கியிருந்தேன். 130 என்னமோ சம்திங் வந்திருந்தது. எனக்கு இதோட ரேட்லாம் சரியாக தெரியல. நான் வேணால் ஒவ்வொன்று பார்த்துட்டு அட்டாச் பண்ணுறேன் முடிஞ்சால். அதனால் இந்த கிராஸ் மேட்டோட ரேட் மட்டும் எனக்கு டக்குன்னு தெரிஞ்சுது, அதனால் சொன்னேன். இந்த கிராஸ் மேட் ஃபோட்டோஷூட்டுக்கெலாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்கிள்ஸ் பண்ணுறோம் இல்லையா, த்ரெட் பேங்கிள்ஸ், அதனால் அதை பேக் பண்ணுறதுக்காக பேங்கிள்ஸ் கவர்னு கேட்டு அதில் ஒரு 10 பீசஸ் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கினேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கலான்னு. அப்புறம் இந்த கொரியர் கவர்ஸ் மாதிரி பேக்கிங் கவர்ஸ் இருக்கும்ல, வெளியிலலாம் ரொம்ப லாங்கில் கேட்டாங்கன்னா அதை பேக் பண்ணுறதுக்காக அந்த கவர். அப்புறம் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான இந்த பாக்ஸ், இந்த பீட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான இந்த பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது, நல்லா இருந்தது. நிறைய ஸ்பேஸு வச்சுக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நிறைய செப்ரேஷன்ஸ் இருந்தது. உண்மையாகவே இந்த பாக்ஸ் வச்சு நிறைய விஷயம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை ஆர்கனைசிங் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக காட்டுறேன் எல்லாமே. ஸோ அவ்வளோதான். ரிங்குலேருந்து நான் இவ்வளோ திங்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அது இல்லாமல் பேங்கிள்ஸ் மேக்கிங்க்கு நிறைய ஸ்டோன்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், குந்தன் பீட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் பார்ட் 2 வீடியோஸில் காட்டுறேன். இப்போ ரிங்கோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதில் என்னென்ன வேணுமோ உங்களுக்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான வீடியோ அவ்வளோதான். இனிமேல் நம்ம சேனலில் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் vlogs கண்டென்ட்லாம் நிறைய வரும். அதுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். பாய்.